ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நைட்டு சார்லஸ் ஜே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரெவரண்ட் சான்சபரஸ் ஐயா போக்சோ ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகிட்ட நேற்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைகள் ஆமான்னு சொன்னதா கேள்வி, ஆமான்னு சொன்னதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி செங்கோட்டையில நம்ம சான்சபரஸ் ஐயா கைது செய்யப்பட்டிருக்காரு. விசாரணை போய் கொண்டிருக்கிறதாக தகவல் என்ன ஆயிருக்குன்னா வெளியாயிருக்கு. இப்போ சார்லஸ் ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்சோ ஆக்ட்ல ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தகவல் வருதுன்னு சொல்லியிருக்காரு. உறுதியா சொல்லல, தகவல் வருதுன்னு சொல்லியிருக்காரு. இதை நமக்கு தெரிந்த இடங்கள்ல விசாரித்த போது அப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. என்னன்னா, ஜான் ஜெபராஜ விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைத்தது. விசாரணை வலயத்துல ஜான் ஜெபராஜ் இருக்காருங்க உண்மைதான். அவரை கோயம்புத்தூர்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போவும் இன்னைக்கு காலையில எத்தனை மணி, 9 மணிக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னுங்கிற ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து அவர் மேல இன்னைக்கே எஃப்ஐஆர் போடலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஃப்ஐஆர் போடுறாங்களா போடலையா, இல்லைன்னா ஜான் ஜெபராஜை விசாரிச்சு அப்படியே விட்டுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. தெரிந்ததும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 10 மணிக்கு மேலதான் எதுவுமே ஒரு கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு ஜான் ஜெபராஜ் விசாரணை வலயத்தில் இருக்கிறார். விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஜான் ஜெபராஜ. 10 மணி 10:30 11 மணிக்கு தான் தெரியும் எஃப்ஐஆர் போடுறாங்களா எப்படி என்னங்கிறது தெரியும். இந்த கேஸோடைய உண்மைத்தன்மை அதெல்லாம் விசாரிச்சுதான் அவங்க போடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.